தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நம்முடைய தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் விரும்புவதை கேட்ட உடனே அதை கொடுத்து விடுகின்றார். நாம் சில நேரங்களில் அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்யும் பொழுது கூட அவர் நம்மை கண்டிக்கின்றார், ஆனால் உடனே மறந்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். இதே போல்தான் நம் பரம தகப்பன், தாயின் கருவில் நம்மை உருவாக்கிய நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருக்கு நம் பிள்ளைகள் என்று நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து நம் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பூலோகத்தில் உள்ள உலக பிரகாரமான தகப்பன் உனக்கு தேவையானதாம் தர காத்திருக்கும் பொழுது உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கின நான் உனக்கு நன்மை செய்யாதிருப்பேனோ? ஒரு சில காரியங்கள் தாமதமாகினது, ஆனால் இப்பொழுது நிறைவேற்றி விட்டேன். காரணம், உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த தாமதம் என்று நமக்கு இந்த வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நமக்கு என்னென்ன தேவை என்பதை நாம் கேட்காமலேயே அவர் நமக்கு தருவார். கேட்க வேண்டும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். அதன்படி நாம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நாம் கேட்காத ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மளை உயர்த்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பன் அவர் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்து ஆசீர்வதிப்பது போன்று, ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை அடித்து திருத்துவது போன்று சில நேரங்களில் சில தண்டனைகளை தந்திருக்கிற. அதற்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். அதற்காக நாங்களும் பிரயாசப்படுகின்றோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. தகப்பன் பிள்ளைகளுக்கு மன விருப்பத்தை எல்லாம் கொடுப்பது போன்று தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. அதன்படி ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பரிசுத்தமாக்குங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.